தகுதி நீக்கம் 2 தீமோத்தேயு 2:5. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். உலக குத்துச்சண்டை வீரராய் உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர், உலகின் தலை சிறந்த வீரராய் உலா வந்தவர். அவருடைய வேகமும் விவேகமும் உலகையே மிரள வைத்தது, திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் இந்த உலக குத்துச்சண்டை வீரராய் ஜொலித்த மைக் டைசன் ஹோலி ஃபீல்டுடனான போட்டியிலே நிதானத்தை இழந்தவராய் ஹோலி ஃபீல்டின் காதை கடித்து போட்டியின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடவாததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 3 மில்லியன் அமெரிக்க டாலரையும் அபராத தொகையாய் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஹோலிஃபீல்டோ தன்னுடைய உடலில் ஏற்பட்ட வலியையும் வேதனையையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு போட்டியின் வழிமுறைகளை, போட்டியின் நெறிமுறைகளுக்கு ஏற்ற அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாண்டதின் நிமித்தம் அவர் வெற்றியாளராய் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த மைக் டைசனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டாலும் மறுபடியும் ஹோலிஃபீல்டின் காதை கடித்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று வேதம் சொல்லுகிறதே. சட்டத்தின்படி குத்துச்சண்டை போட்டிகளை தன்னுடைய வலிமையை நிரூபித்திருந்தால் வெற்றி வீரராக வலம் வந்திருக்கலாம். தோல்வியை தழுவி அவமானத்தை எட்டி பிடித்திருக்க வேண்டாமே. இன்றைக்கு குறுக்கு வழியிலே வெற்றி பெற நினைக்கும் எவருக்கும் வெற்றி நிரந்தரமானது அல்ல என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெட்டுக் கொண்டிருக்கிறாரே. பலர் போதை பொருட்களையும் போதை ஊசியையும் பயன்படுத்தி பதக்கத்தை அவர்கள் தட்டி சென்றாலும் அவர்களை சோதிக்கிற பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய பதக்கம் பறிக்கப்பட்டு விளையாட்டிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோமே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தேவன் வகுத்து கொடுத்த சட்ட திட்டத்தை, நெறிமுறையை, வரையறையை பின்பற்றி நடக்கும் பொழுது மாத்திரமே சொர்க்கலோகத்தின் சொந்தங்களாய் மாற முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். மனம் போன போக்கில் வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்கிற எண்ண ஓட்டத்தோடு வாழுகிற வரை ஜாலியாய் வாழ்ந்துவிட்டு மடிந்து போகலாம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் சரியாய் வேதம் வாசித்து ஜெபித்து ஐக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாய் என்னை நிலைநிறுத்தி இந்த உலகிலே சாட்சியாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு சொர்க்கலோகத்தை தர வல்லவராயிருக்கிறார். அதோடு மாத்திரம் அல்ல, அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார்.